வணக்கம். அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான மாரிதாஸ் இன்னைக்கு காலையில மதுரையில வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்படுறாரு. கைதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கிடித்தனா குறித்து செயற்கை நுண்ணறிவுல, அதாவது ஏஐல வடிவமைக்கப்பட்ட புகைப்படத்தை ட்விட்டர் தளத்துல போட்டு தனிநபர் தாக்கல் தொடுத்துட்டாரு, அவதூறு பரப்பிட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி போலியான புகைப்படங்களை உருவாக்கி அவதூறு பரப்புனதுக்காக கைது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா, தாவேகாவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படக்கூடிய வல்கர் வாரியர்ஸ் ஒட்டுமொத்தமா எல்லாரும் புழல் சிறையிலையோ, இல்ல வேலூர் மத்திய சிறையிலையோ, இல்ல மதுரை மத்திய சிறையிலையோ, இல்ல கடலூர் மத்திய சிறையிலையோ எங்காவது சிறையில தான் இருக்கணும். ஏன்னா அத்தனை பேருக்கும் வேலை அதுதான். அதாவது நாம் ஒரு பதிவிடுறோம்னா அந்த பதிவுக்கான விளக்கம், மறுப்பு, மாற்று கருத்து, ஒரு தர்க்கம் அதெல்லாம் தாவேகா காரங்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. திமுக காரனுக்காவது கேள்விக்கு பதில் தெரியாது, தாவேகா காரனுக்கு கேள்வியே புரியாது. அதனால யாரு தாவேகா அரசை விமர்சிக்கிறாங்களோ, விஜயை விமர்சிக்கிறாங்களோ, அமைச்சர்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்கள குறித்து தனிநபர் தாக்குதல், ஆபாசமா எழுதுறது, வைக்கிரமா வசிப்படுறது, இதுதான் சமூக வலைதளங்களில் நடக்குது. அப்படிப்பட்டவங்க மேல புகார் கொடுத்தாலும் இந்த அரசு வழக்கு போடுறது இல்ல, கைது பண்றது கிடையாது. ஆனா மாரிதாசை குறி வச்சு இன்னைக்கு அதிகாலையில தூக்கியிருக்காங்கன்னா ஒரே காரணம் தான், இந்த ஒரு மாத கால தாவேகாவோட செயல்பாடு மிக மோசம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அசம்பாவிதங்கள், படுகொலைகள், கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, அதே போல பல சட்ட ஒழுங்கு சிக்கல், 25க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் இந்த 30 நாட்கள் நடந்திருக்கு. அதே போல இரட்டை படுகொலை, கொலை அப்படின்னு மோசமா இருக்கு. இது இல்லாம இந்த பக்கம் மின்வெட்டு, இந்த பக்கம் பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம், தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகாவோட அமைச்சர்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மோசமான ஆட்சியை தோலுரிக்கக்கூடிய ஆட்கள்ல மாரிதாசும் ஒருத்தர். அவர் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல தாவேகா விமர்சிச்சு எழுதி வர்றாரு. தன்னோட யூடியூப் பக்கத்துல காணொலிகளை போட்டு வர்றாரு. நேத்து கூட ஒரு காணொலி போட்டிருக்காரு, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காணொலி. ஜான் பிரிட்டோங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த ஜான் பிரிட்டோ ஒரு போதை விற்பனை செய்யக்கூடியவர், வியாபாரம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த ஜான் பிரிட்டோன்னா, ஆதவ் ஜாக்கார்ல அமைச்சர், அவரோட மனைவியோட தாய் மாமன். இன்னும் சொல்ல போனா லீமாரோஸ், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸோட சகோதரர் தான் அந்த ஜான் பிரிட்டோ. அவர் குறித்தான காணொலியை நேற்றைய தினம் இதே மாரிதாஸ் போட்டிருக்காரு. அப்ப அதுக்காக கைது நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதுல அவரு பதிவிட்ட பதிவு இல்ல போட்ட காணொலி அது குற்றத்துக்குரியதா இருக்குது, அவதூறா இருக்குது அப்படின்னு அரசு நினைக்குதுன்னா அவர் மேல வழக்கு போடலாம், வழக்கு போட்டு அந்த வழக்கை நடத்தலாம். இங்க உச்ச நீதிமன்றமே சொல்லுது, 7 ஆண்டு அல்லது அதற்கு கீழே தண்டனை பெறக்கூடிய மாறி வழக்குகள்ல கைது நடவடிக்கை கூடாது, எல்லாத்துக்கும் கைது நடவடிக்கைங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. வழக்கோட விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாரு, தலைமறைவாயிடுவாரு, இல்ல சாட்சியங்களை கலைச்சிருவாரு, இல்ல ஆவணங்களை அழிச்சிருவாரு அப்படின்னு இருந்தா கைது நடவடிக்கை அவசியம். ஆனா அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னா அவரை கைது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா திட்டமிட்டு மாரிதாச அரசு கைது பண்ணிருக்கு. காரணம் தொடர்ச்சியா தாவேகாவை விமர்சிச்சு வர்றாரு. தாவேகா விமர்சிப்பதால அவர் மேல இந்த கைது நடவடிக்கை. இது எப்படிப்பட்டதுன்னா, இனிமே தாவேகா அரச அமைச்சர்களை, முதலமைச்சர் விஜய விமர்சிச்சா எல்லாருக்கும் இந்த கைதான் பாத்துக்க. பிரபலமான யூடியூபர் மாரிதாசே உள்ள வச்சுட்டோம், இனிமே ட்விட்டர்ல கமெண்ட் போடுறது, ட்விட்டர்ல பதிவு போடுறது அப்படின்னு அரசுக்கு எதிராக நீங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா குறி வச்சு உங்களை தூக்குவோம்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லாம சொல்லப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசுக்கு எதிராக யாரா இயங்கினாங்களோ அவங்களை எல்லாரையும் குறி வச்சு திமுக அரசு தூக்குச்சு. அதுல திமுகவோட முதல் ஓராண்டு ஆட்சி காலத்துல அண்ணன் சாட்டை துறைமுருகன்
ஓராண்டு காலம் உள்ள இருந்தார், சிறையில் இருந்தார். குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு. அவர் அடுத்தடுத்துன்னு 3 முறை கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் உள்ள இருந்தார். அதே போல சவுக்கு சங்கரோட கருத்துக்கள்ல, அரசியல் நிலைப்பாடுகள்ல, செயல்பாடுகள்ல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா சவுக்கு சங்கரை பழிவாங்கும் போக்கோடு இதே திமுக அரசு 4 முறைக்கு மேல கைது பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம 3 முறை குண்ட சட்டத்தை சவுக்கு சங்கர் மேல இதே திமுக அரசு பாய்ச்சியது. அப்புறம் வராகின்னு ஒரு செயல்பாட்டாளர், பத்திரிகையாளர், அப்புறம் சாவித்திரி கண்ணன் மேல வழக்கு போட்டாங்க. அந்த கள்ளக்குறிச்சியில இளம்பெண் இறந்து போனப்ப அது குறித்து யாரு பேசினாங்களோ எல்லாரும் கண்காணிக்கப்பட்டாங்க. எல்லாரு மீதும் வழக்குங்கிற அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப திமுக அரசு தரப்புல சொல்லப்படும், நீங்க போலீஸ் ரேடார்ல இருக்கீங்க, போலீஸ் உங்களை கண்காணிக்குது, கவனிக்குது, பார்த்து நடத்துங்க அப்படின்ட்டு. அப்படி திமுக அரசு ஆட்சிக்கு ஓராண்டு கழிச்சு என்ன பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் ஆட்சிக்கு 1 மாத காலத்துல செய்ய தொடங்கி இருக்கிறது இந்த கேடுகட்ட தாவேக அரசு. இந்த அரசை விமர்சிக்கவே கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னா அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துங்க. விமர்சனமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு, குற்றம் குறை காண முடியாத அளவுக்கு அவ்வளவு பரிசுத்தமான அப்பழுக்கற்ற ஒரு தூய ஆட்சி நடத்துங்க. நடத்த துப்பு இருக்கா? நடத்த துப்பு இல்லாம ரீல்ஸ் போட்டு வண்டியை ஓட்டுறது, போலியான கருத்துருவாக்கங்கள் செய்யறது, நரேட்டிவை செட் பண்றது, எலிவேஷன் கொடுக்கறது. விஜய் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. இதுவரைக்கும் சிஎம்முக்கு அவருக்கு தனியா போய் புகார் கொடுக்கிற அளவுக்கு சிஎம் செல் ஒண்ணு இல்ல. முதலா விஜய் சிஎம் செல் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய், சிஎம் செல்லுங்கிற முறை பல ஆண்டா இருக்குடா, என்ன புதுசா சொல்றீங்க? அப்புறம் சொல்றாங்க தாவேக அரசு வந்த பிறகு மாணவர்கள் மேல எவ்வளவு அக்கறை, நீங்க பாஸே கொண்டு வர வேண்டாம், நீங்க பேருந்துல ஏறுங்க, சீருடை போட்டிருந்தாலே உங்களுக்கு பயண இலவசம் அப்படின்னு அரசு சொல்லி வச்சுட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆட்சியின் போது ஜூன் மாசம் பாஸ் வாங்குற வரைக்கும் அவங்க பயணம் பண்றாங்கன்னா, சீருடையில பயணம் பண்றாங்கன்னா பயண இலவசம்னு எல்லாரும் சொல்லியிருக்கு. ஆனா எல்லாத்தையும் தான் செய்யற மாதிரி பரப்புறாங்க. இப்ப இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்தேன், இனிமே மின்சார கட்டணத்தை போய் நேர்ல கட்ட தேவையில்லை, நீங்க இணையவழியிலே கட்டலாம், தாவேக அரசு அதிரடி உத்தரவு அப்படின்னு. இப்படி முழுக்க கட்டுக்கதைகள், கற்பனைவாதங்கள், மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள், இதை சொல்லியே இந்த ஆட்சியை ஓட்டலாம் நினைக்கிறாங்க. இதை தோழிச்சு தொங்க வர்ற, இதை கிழிச்சு தொங்க வர்ற இந்த தாவேகோட முகத்திரை கிழிக்கிற எல்லாரும் குறிவைக்கப்படுறாங்க. அப்படி இந்த 1 மாத கால ஆட்சியில தாவேகா குறித்து தொடர்ச்சியாக விமர்சிச்சு எழுதி தாவேகா தோழிச்சு தொங்க விட்ட ஆட்கள்ல மாரிதாசும் முதன்மையான ஒருத்தர். அதனால மாரிதாசை குறி வச்சாங்க. இப்ப இந்த கீர்த்தனா புகைப்படம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு உடனே கைது பண்ணி உள்ள போடுறாங்க. கைது பண்ணி உள்ள போடுறாங்கன்னா 5 வருஷம் இருக்க போறாரா மாரிதாஸ்? தாவேகாவோட ஆட்சி முடிந்த வரைக்கும் 5 வருஷமும் உள்ள இருக்க போறாரா? மிஞ்சி போனா 15 நாள் அல்லது 20 நாள். அப்புறம் வெளில வந்துருவாரு. வெளில வந்த பிறகு கடையை முடிட்டு போறாரா? இனிமே ட்விட்டர்ல பதிவு போட மாட்டேன், இனிமே யூடியூப்ல எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அமைதியா போறாப்பில்லையா? வந்த உடனே வெறி கொண்டு, வன்மம் கொண்டு, இனியும் தோண்டி துருவி தாவேக அரசோட நிர்வாக சீர்கேடுகளை, குளறுபடிகளை வெளில பேச போறாரு. அப்ப என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் கைது பண்ண போறீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். திருச்சியில விஜய் பேசுறப்ப சொல்றாப்புல, என்ன விமர்சிக்கிறவங்க விமர்சித்துக் கொண்டே இருங்க, நீங்க தொடர்ச்சியா விமர்சித்துக் கொண்டே இருங்க, நான் மக்களுக்கு நல்லதா படிச்சுட்டு இருக்கேன். திருச்சியில பேசுறப்ப விமர்சித்துக் கொண்டே இருங்க அப்படின்னு பேசிவிட்டு இப்ப விமர்சனம் பண்ணதுக்காக மாரிதாஸ் மேல வழக்கு போட்டு உள்ள தரலாம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல்களை ஒடுக்குகிற போக்கு, மிரட்டுகிற போக்கு, அச்சுறுத்துகிற போக்கு. திமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே அச்சு பிசகாம தாவேகா பண்ணுது. திமுக ஆட்சியில ஊடகங்கள்ல கருத்துருவாக்கம் செய்ய, ஊடகங்கள்ல ஆட்சி குறித்தான விமர்சனங்களை மட்டுப்படுத்த அப்ப பெண்ணுங்கிற நிறுவனம் இருந்துச்சு, சபரிசனோடது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ஆட்சியில ஜெகதீஷ் பழனிசாமியோட ரூட் இருக்குது. அந்த ரூட் அதே போல விமர்சனங்களை கட்டுப்படுத்துவது, போலியான கருத்துருவாக்கங்களை உருவாக்குவது, அது போன்ற செயல் ஈடுபடுது. சில பேர் சொல்றாங்க இது முதலமைச்சர் விஜய்க்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பு இல்லை, இது அதிகாரிகள் பண்றாங்க, இல்ல ஆலோசனை பண்றாரு. சரி, கட்சியிலையும் ஆட்சியிலையும்
ஒரே அதிகார மையம் தான், ஒரே பவர் சென்டர் தான் அப்படின்னு விஜய் சொன்னாப்புல. யாரு? முதலமைச்சர் விஜய் சொன்னாப்புல. இப்ப விஜய்க்கே தெரியாம ஒரு அறியப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர் வந்து கைது செய்யப்படுறாருன்னா விஜய் என்ன பொம்மை முதலமைச்சரா? ஸ்டாலினுக்கு தெரியாம நடந்துருச்சு, ஸ்டாலினை ஏமாத்துறாங்க, அதிகாரிகள் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னாங்க. திமுக ஆட்சியில ஸ்டாலினை காப்பாத்து. அப்ப கேட்டோம், ஸ்டாலின் தெரியாம நடக்குதுன்னா ஸ்டாலின் என்ன பொம்மை முதலமைச்சரா? அவருக்கு ஆளுமித்திரன் அற்றவரான்னு கேட்டோம். அதே போல விஜய்க்கு தெரியாம நடக்குதுன்னா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தலைமைச் செயலகத்துக்கு 9:30 மணிக்கு வந்துடுறாரு, 10 மணிக்கு வந்துடுறாரு. அவர் உட்கார்ந்துக்க நாற்காலியில அந்த டர்க்கி துண்டை போட வேண்டாங்கிறாரு, அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றாரு, 5 மணி வரைக்கும் இருக்காரு அப்படின்னு ராகம் பாடுறாங்க. இல்ல உட்கார்ந்து என்ன பண்றாரு? மிச்சத்துங்கிறாரா? இது கூட தெரியாம எப்படி இருக்கும்? இது என்ன ஏமாற்று வேலை? சரி, மாரிதாஸை கைது பண்ணீங்க. முக்தார்னு ஒருத்தர் இருக்கானே, மாரிதாஸ் கிட்ட கருத்து இருக்கும், தர்க்கம் இருக்கும், செய்திகள் இருக்கும். முக்தாங்கிற ஒருத்தன்ட்ட வெறும் வக்கிரம் மட்டும்தான் இருக்கும். வக்கிரம், ஆபாசம், தனிநபர் தாக்குதல், வசவு, இதை தாண்டி முக்தாங்கிற அந்த கேடுகட்ட மட்டும் இது இருக்கு. அவன் பேட்டியில முழுக்க வன்மத்தை வாந்தி எடுப்பான், வக்கிரத்தை வாந்தி எடுப்பான். அவன் பேட்டியெல்லாம் குடும்பத்தோடு ஒருத்தன் கூட பார்க்க முடியாது. அந்த முக்தார் மேல வழக்கு போட்டீங்க, முக்தார் மேல வழக்கு போட்டீங்க, திருச்சி சூர்யா மேல வழக்கு போட்டீங்க, சூர்யாவை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இப்ப முக்தாரையும் கைது பண்ண முடியல. அவன் என்ன பாட்டாக்கு பள்ளத்தாக்குல போய் பதிஞ்சிட்டானா? இல்ல இந்து குஸ்து மலையில போய் பதிஞ்சிட்டானா? ஏதாவது சந்துக்குள்ள பொந்துக்குள்ள நிற்பான். அந்த முக்தாரையும் கைது பண்ணல. முக்தாரை கைது பண்ண விடாம எது தடுக்குது? ஆனா மாரிதாச உடனடியா ஏன் கைது பண்றீங்க? என்ன கணக்கு? என்ன அரசியல் இதெல்லாம்? இதுவோ அப்பழுக்கற்ற இந்த நாடு பார்க்காத ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த மாதிரியும் அந்த ஆட்சியை பேசிட்டாங்க, விமர்சிட்டாங்கன்ட்டு கைது நடவடிக்கை. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லான்னு கெடும். இது வள்ளுவனோட குரல் மொழி. வள்ளுவன் சொல்றான், ஒரு ஆட்சியோட குறைபாடுகளை, ஒரு ஆட்சியோட குளறுபடிகளை, ஒரு ஆட்சியோட தவறுகளை சுட்டி காட்டலனா அந்த ஆட்சி வீழ்ந்துருங்கிறான். வள்ளுவன் சொன்னது மன்னராட்சி காலத்துல, மக்களாட்சி காலத்துல இல்ல, 2000 ஆண்டுக்கு முன்னாடி. மன்னராட்சியில மன்னனை வந்து மக்கள் தேர்வு பண்றது இல்ல, மன்னனை வந்து மக்கள் தோற்கடிக்க முடியாது, தேர்தல் கிடையாது, வீதிக்கு வீதி போய் வாக்குற முறை கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு மன்னனோட ஆட்சி நிலை வரணும்னா மக்கள் அந்த தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னா யாரு? வள்ளுவன். ஆனா இன்னைக்கு மக்களாட்சி, மக்களாட்சியில 5 ஆண்டு கழிச்சு இதே மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கணும். மக்கள் தான் அந்த ஆட்சியை மதிப்பீடு செய்வாங்க, மக்கள் தான் அந்த ஆட்சியை வந்து அவங்க திரும்ப வரணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வாங்க. ஆனா ஆட்சியாரத்துல உட்கார்ந்த உடனே அதிகார திமிரு வந்துருது. நிரந்தர முதலமைச்சர், இது தமிழ்நாடு இல்ல தளபதி நாடு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டவங்க தான் அடைஞ்சு கிடக்குறாங்க அந்த பக்கம் அறிவாலயத்துல. அவன் வந்து 2 வருஷம் கழிச்சு பண்ணதை, 1 வருஷம் கழிச்சு பண்ணதை நீங்க 1 மாதத்துல பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பம். அதனால எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. நீங்க நினைச்சாலும் இந்த ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை உங்களால் தவிர்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, நிர்வாகம் நல்லபடியா பண்ணுங்கிற நோக்கமும் கிடையாது. முழுக்க 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 ஒரு விபத்துல வந்து இந்த ஆட்சியும் இந்த அமைச்சரவையும் அமைஞ்சிருச்சு. இப்ப உட்கார்ந்த பிறகு என்ன பண்ண தெரியாம தடுமாறுறாங்க. அப்ப போலியான கருத்துருவாக்களை செஞ்சு என் மேல பழி போடுறாங்க. இவர் ஆட்சியில உட்கார்ந்து முதலமைச்சர் ஆன பிறகும் கூட இந்த ஆட்சி நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சிக்கலுக்கு இவர் பொறுப்பேற்க மாட்டாராம். என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வைப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நாம் பார்த்ததே கிடையாது. ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, மழுப்புவாங்க, இல்ல வந்து பேசாம போயிடுவாங்க. ஆனா ஆட்சியில சட்ட ஒழுங்கு நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்காம குற்ற உணர்ச்சி இல்லாம என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறது. இப்ப ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சிருக்காப்புல. மிஞ்சி மிஞ்சி போனா முன்பே சொன்னது போல 15 நாள் அல்லது 20 நாள் உறுதியா மாரிதாஸ் சொல்ல வந்துருவாப்புல. வந்த பிறகு இன்னைக்கு எந்த அளவுக்கு பேசுறாரோ அதை விட 10 மடங்கு 100 மடங்கு கூட பேசுவார். அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் பேச போறது இல்ல, எல்லாரும் பேசதான் போறோம். ஏன்? தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தினவன், எங்க அண்ணா ஆட்சி, தளபதி ஆட்சி அப்படின்னு வாக்கு செலுத்தினவனும் காரி துப்பக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை.